ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பேபியோட ஹெல்த்தியான ஃபுட்டு செய்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரோக்கன் வீட் கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கழுவின ப்ரோக்கன் வீட் பாசிப்பருப்பு கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகின உடனே இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 4-5 சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பும் ப்ரோக்கன் வீட்டும் அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் கேரட் வந்து ஒரு 2 துண்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து குழந்தைங்க பசிக்காமல் நல்லா நிம்மதியாகவும் தூங்குவாங்க. இப்போது இது எல்லாமே குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து பெப்பர் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிரும். அந்த பருப்பு ப்ரோக்கன் வீட் எல்லாமே நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு இதை வந்து நல்லா மசிச்சிடுங்க. உங்கள் குழந்தை வந்து மிக்சியில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு 1 or 2 பல்ஸ் விட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே சுவையான ப்ரோக்கன் வீட் கேரட் கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக, நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து நல்லா வதங்கி வந்த உடனே இன்னைக்கு வந்து நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். இதில் வந்து நீர் சத்து ரொம்ப அதிகம். சம்மரில் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காய்க்கு பதிலாக புடலங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீர் சத்து அதிகமாக இருக்கிறது. சம்மரில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே அந்த பீர்க்கங்காயிலேயே நிறைய தண்ணி விட்டு வரும். அதுலேயே பாதி அளவுக்கு அது வெந்துடும். இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அரிசி 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதையும் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா குழைவா வெந்து வரும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 to 7 விசில் வச்சு எடுத்தாதான் அந்த காயெல்லாம் நல்லா குழஞ்சு வரும். குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படாது. இப்போ நான் ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா குழைவா வெந்து வந்துட்டு இருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷரை வச்சு உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற பருப்பு, நெய், அரிசி இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான். இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் வந்து லஞ்ச் டைமில் கொடுக்கலாம். அதே மாதிரி டின்னர் டைம்லையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங் தால் பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கேரட் வந்து நல்லா பொடிசாக நறுக்குனா கேரட் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூட நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. டின்னருக்குனா உருளைக்கிழங்கு வேண்டாம். இது கூடவே தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளினா ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளி சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள், காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 6 விசிலுக்கு பின்னாடி இந்த பருப்பு காய் எல்லாமே நல்லா குழைவாக வெந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காய் அந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக மசிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து ஒரு 4-5 சீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இந்த ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு மசியல் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவா வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெய்னி சீசன்லையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராவோ செஞ்சு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இதில் வெஜிடபிள்ஸ், நெய், பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.